அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி தந்தை பெரியார் அவர்கள் வைக்கத்துல தெருவுல போக முடியல, கோயிலுக்குள்ள போக முடியலன்னு சொல்லிட்டு தைரியமா கூட்டிட்டு போன கேரளா, அப்ப ஜாதியுடைய பிரச்சனைகள் எவ்வளவு அதிகமா இருந்திருக்கும் கேரளால. ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தோழர்களோட வெற்றி என்ன? அதான் நான் திருப்பி கேட்பேன். அங்க ஜாதியோட அமைப்பின்பால் அரசியல் கிடையாது. தோழர்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அரசியல. ஆனால் நம்பூதிரிப்பாடு அரசு உருவாக்கும் பொழுது அப்பொழுதுதான் திமுக அண்ணா அவர்களும் அரசு உருவாக்குனாங்க. ஆனா இந்த ஜாதி பிரச்சனை உருவாவது திமுகவுடைய ஆட்சி காலத்துலன்னு கேட்டா இது 2000 வருஷமா இருக்க பிரச்சனை, அது எப்படி நாங்க தீர்க்க முடியும்? அப்படி எப்படி கேரளால மாத்தினாங்க? தோழர்னு எப்படி அது மாத்தினாங்க? ஜாதியின் அடிப்படையில் அங்க அரசியல் இருக்கா? எரிச்சிட்டு இருக்காங்களா? இவங்களுக்கு பதிலாக ஒரு ஊரை எரிச்சிட்டு இருக்காங்களா? கம்யூனிஸ்ட் தோழர்கள் எப்படி கேரளால மாத்தினாங்க? சோ இந்த ஜாதியின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய அரசியலும் ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கினாதான் நம்ம தேர்தலை ஜெயிக்கணுங்கிற அரசியலை தமிழக வெற்றி கழகம் எதிர்காலத்தில் உடைக்கும். ஒரு நிமிஷம் இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, அண்ணன் கேட்டாரு, இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாரு. நான் கேக்குறேன், அண்ணன் திருமாவளவன் என்ன பண்ண முடியும் நான் சொல்ல வரல, அவருடைய வேலையை அவர் செய்யறார். ஆனால் மீண்டும் மீண்டும் திமுக சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு குரல் கொடுக்கறதை இன்றையில இருந்து நிப்பாட்டணும். இப்படி ஒரு எஸ்பி ஜாதி கலவரம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த எஸ்பியை நிர்வகிக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர், ஹோம் செக்ரட்டரியை பார்த்து கொஸ்டின் கேட்கணும். இது எஸ்பியோட முடிக்க கூடாது. அப்படி எஸ்பி தவறான ஒரு தகவல் சொல்லும் போது எஸ்பியை நீங்க ஒரு ஆளை நீங்க சஸ்பெண்ட் பண்ணாதான் அடுத்த ஒரு எஸ்பி நியூட்ரலா செயல்பட முடியும். நியூட்ரலா செயல்படக்கூடிய காவல்துறை இருக்கும் பொழுது ஜாதி கலவரங்கள் உருவாகுதுன்னா அதை நிர்வகிக்கக்கூடிய பொலிட்டிக்கல் வில், அரசியலுடைய தத்துவத்தை தான் நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். இது ஒரு இண்டிவிஜுவலா நம்ம பத்தி பேசல. அந்த அரசியல் தத்துவம் பிறழும் பொழுதுதான் இந்த பிரச்சனை வருது. அந்த அரசியல் நேர்மை பிறழும் போதுதான் இந்த பிரச்சனை வருது. ஒரு அரசு ஓபிசி அப்படிங்கிற ஒரு அரசியலை நோக்கிய இவங்க சப்போர்ட் பண்ணா நம்ம ஓட்டு விழுந்துரும், இந்த மாதிரி மக்கள் எப்பயும் தமிழக அரசியல் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. நீங்க 2006 கலைஞர் ஜாதி சங்க தலைவர்கள் வச்சுக்கிட்டு பெருசா ஒரு கூட்டணி உருவாக்குனாரு, ஜெயிக்கவே முடியல. அவ்வளவுதான், சிம்பிள் அரசியல். அதுக்கு நான் ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்லிடுறேன். இந்த ஜாதி ரீதியான கலவரங்களுக்கு முன்னாடி கியூ பிரான்ச் பார்த்திருப்பீங்க நீங்க. கியூ பிரான்ச் பாத்தீங்கன்னா விடுதலை புலிகள் நடமாட்டத்தையும் தமிழ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நடமாட்டங்களையும் உருவாக்குறதுக்காக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இப்ப யாருமே அப்படி இல்லை. நம்மளுடைய விடுதலை புலிகள் தோழர்கள் பார்க்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஜாதி ரீதியான அரசியலை உருவாக்கி கலவரத்தை உருவாக்கி அங்க செய்யக்கூடிய கலவரத்தை நிப்பாட்டணும்னா உளவுத்துறை இந்த ஜாதி ரீதியான எக்ஸ்ட்ரீமா இருக்க மக்களை உளவு பார்த்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் பொழுதே, ஒரு கோயில பிரச்சனை வந்துச்சுன்னா அது கலவரம் இல்லாம ஆரம்பிக்கும் பொழுதே தடுத்து நிப்பாட்டுங்கிறது எங்களுடைய கோரிக்கை.